ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இங்கே ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், பகிர்ந்துக்கணும். என்ன அப்படின்னா, ஆட்சி சரியில்லை, அதனால தான் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. கொலை, கற்பழிப்பு, ஆசிட் வீச்சுறது, அதுக்கப்புறம் பெட்ரோல் ஊற்றி எரிக்கிறது, இப்படி நிறைய நம்ம குற்றங்கள் அப்படிங்கிறது ஒரு அரசாங்கம் வரும்போது சொல்கிறோம். ஏடிஎம்கே ஆட்சி இருந்தப்பையும் இந்த மாதிரியான சம்பவங்கள் இருந்துச்சு, டிஎம்கே ஆட்சி இருந்தப்பையும் இந்த மாதிரியான சம்பவங்கள் இருந்துச்சு. ஏன் எம்ஜிஆர் காலத்துலேருந்து, ஜெயலலிதா காலத்துலேருந்து, கருணாநிதி காலத்துலேருந்து, இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி, ஸ்டாலின் ஆட்சி, இப்படி ஆட்சியாளர்கள் மாறினாலும் நடக்கிற சம்பவங்கள் என்னவோ மாறவே இல்லை, அதிகமாயிட்டே தான் இருக்குது. அப்போ ஒரு டைமும் நாளைக்கு வேற ஒரு புதிய கட்சி ஆட்சிக்கு வருது அப்படின்னாலும் இதே மாதிரி சம்பவங்கள், அப்போ கட்சி மாறிடுச்சு அப்படின்னா இந்த சம்பவம்லாம் நடக்காதா? யாரையும் கற்பழிக்க மாட்டாங்களா? யாரையும் கொலை பண்ண மாட்டாங்களா? யார்கிட்டையும் யாரும் லஞ்சம் கொடுக்குறதோ வாங்குறதோ எதுவும் இருக்காதா? இல்லைங்க, இதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சரியா? இது நம்ம டெய்லி அத்தியாவசியமாக சில விஷயங்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மாறிடுச்சு. இங்கே தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது கெட்டு போச்சு. அதுக்கு நிறைய காரணங்களை எடுத்துக்கலாம். தனி மனித ஒழுக்கம் இல்லை, எல்லாரையும் சொல்லலை, ஆனால் அந்த மாதிரி இருக்கிற ஆண்கள் கண்டிப்பாக கமெண்டில் அப்படி பராண்டுவீங்க, கொந்தளிப்பீங்க. என்னென்னா, தான் பொண்டாட்டி பத்தினியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, எதிரில் போகிற பொண்ணு விபச்சாரியாக பார்க்குறது இருக்கு இல்லையா. நான் என்ன சொல்கிறேன், எதிரில் வர்றவ விபச்சாரியாகவே இருந்தாலும் அவளை பெண்ணாக பார்க்குற மனசு எப்போ ஒருத்தருக்கு வருதோ அதுதான் தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது. எதிரில் விபச்சாரியே போகட்டும், அவள் பெண் தானேங்க, அந்த கண்ணோட்டத்தில் தானே அணுகணும். நான் சொல்கிறது சரின்னு நினைக்கிறேன்.